ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டான நியூஸோட வந்திருக்கேன். ஆக்சுவலி 1.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த ட்ரம்ப் அப்படின்ற மீம் காயின் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி பாருங்கள். லெட்ஸே நான் என்னுடைய ஃபோனை வந்து காமிக்கிறேன். ஓகே, ஃபோன் காமிக்கும் போது என்னுடைய கேமரா கட் ஆகும். இட்ஸ் ஓகே, நான் கட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸே ஓகே, ஃபோன் கனெக்ட் ஆயிடுச்சு. லெட்ஸே நம்மளோட குக்காயினுக்கு போகலாம். குக்காயினில் உள்ளே போனீங்கன்னா, நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உள்ளே போனீங்கன்னா, காயின்ஸில் லெட்ஸே ட்ரம்ப் அப்படின்ற காயின் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம கையில் எத்தனை காயின்ஸ் இருக்குது பாருங்க. 36.13 காயின்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் வாங்கும்போது இதோட ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் லிட்ரலி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். பட் நான் வாங்கும்போது அரௌண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 55-60 இருந்துச்சு. ஸோ என்னோட ஆவரேஜ் அரௌண்ட் 58. இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 74. இது ஏன் இந்த வீடியோ இப்போ நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துட்டுருக்கு. இது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு வேலை தேடுறவங்களா இருக்கலாம், அடுத்த இண்டஸ்ட்ரி எப்படி போகுது, இது எல்லாமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மீம் காயின்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணதில்லை. பட் நானே இதில் ஏன் 1.5 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்றதுக்கான ஃபுல் ரீசன் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபோன் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்திருப்பேன். ஸோ ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனால்ட் ஜே ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டார். ஓகேவா? என்ன ட்வீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை நியூ அஃபிஷியல் ட்ரம்ப் மீம் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு மீம் காயினை லான்ச் பண்ணிட்டார். என்னைக்கு கேட்டிங்கன்னா, ஃப்ரைடே நைட். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளுக்கு முன்னாடி தான். ஸோ வந்து இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ஒரு கெட் டுகெதரே நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கெட் டுகெதரில் இந்த கிரிப்டோட இன்வைட்டீஸ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு கிரிப்டோ பால் மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் கிரிப்டோவில் முக்கியமாக இருக்கிற விஷயங்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு ஈவெண்ட்னு வச்சுக்கலாம். நான் அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகலை. ஸோ ட்ரம்ப் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்றப்போ இது லெஜிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹோப்ஃபுல்லி இந்த அக்கௌண்ட் வந்து யாரும் ஹேக் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் ஹேக் பண்ணல. ஏன் இதை ஹேக் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ட்ரம்ப்ன்ற இந்த காயின் மீம் காயின் அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு ட்விட்டரில் போடல. ஃபஸ்ட்டு ட்ரம்ப்புக்கே ஒரு சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, ட்ரூத் சோஷியல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் தான் ஃபஸ்ட்டு அவர் போட்டார். ஓகேவா? போட்ட உடனே ஒரு $10 பில்லியன் டபால்னு அந்த மீம் காயின்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய மக்கள் அந்த ஈவெண்ட்ஸில் இருந்தவங்க, ஆல்ரெடி ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில் எல்லா கிரிப்டோக்கு முக்கியமான ஆட்களும் இருக்காங்க. ஓகேவா? அந்த டைம் ட்ரம்ப் இப்படி ஒரு காயினை லான்ச் பண்ணுவான்னு அந்த பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கே தெரியாது. ஓகேவா? அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கே ஒரு ஷாக்கு. ஓ மை காட், ட்ரம்ப் ஒரு பார்ட்டியில் ஒரு மீம் காயின் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? மீம் காயினாலே நமக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு செலிப்ரேஷன், சம்திங் லைக் தட். அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? மீம் காயின்றப்போ அது ஒரு பியூர் லாட்ரி அப்படின்னு மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி அதை வாங்குறோம் அப்படின்றதா அதில் கணக்கு. ஸோ அந்த பார்ட்டியில் லான்ச் பண்ணவும் அந்த கும்முன்னு அது ஏறி இருக்கு. ஸோ ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் லான்ச் பண்ணிட்டார். லான்ச் மீனிங் இப்படி லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. ஓகேவா? ஆல்ரெடி ட்ரூத் சோஷியலில் போட்டதே ஒரு பயங்கரமான ரீச்னா, ட்விட்டரில் போடும்போது இன்னும் பயங்கரமான ரீச் வேர்ல்டுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் உள்ளே வந்து மக்கள் அடிதடியாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ட்ரம்ப்போட மீம். ஓகேவா? ஸோ அப்போ அவர் லான்ச் பண்ணதோட அந்த கதையை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி gettrumpmemes.com அப்படின்னு ஒரு சைட்டை போட்டார். அந்த சைட் வந்து ஆக்சுவலி நேற்று வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எக்ஸே வந்து நத்திங் டு சி ஹியர், இது ஏதோ என்னது லுக்ஸ் லைக் பேஜ் டசன் எஸ் இட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் மேட்டர் என்னென்னா, ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்குன்னா அந்த லிங்க்கை வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்லேருந்து கிளிக் பண்ணும்போதே போகாது. பட் ஓகே, நமக்கு gettrumpmemes அப்படி தானே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், gettrumpmemes.com அப்படின்னு HTTPS போட்டு கூகுளில் தேடினீங்கன்னா இதுதான் அதோட அஃபிஷியல் சைட். இங்கே பாருங்கள், gettrumpmemes அப்படின்னு போட்டு என்டர் தட்டுங்க. ஃபஸ்ட்டு வர்ற சைட். ஓகேவா? இதுதான் ட்ரம்ப் லான்ச் பண்ணியிருக்கிற சைட். இந்த காயினை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த சைட்டில் தான் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, த ஒன்லி அஃபிஷியல் ட்ரம்ப் மீம் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு மீம் காயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாயின் த ட்ரம்ப் கம்யூனிட்டி. ஓகே, திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி இன் த மேக்கிங் போர்டு ட்ரம்ப் ஸ்டைலில். இந்த சொலானா கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் சொலானா இதில் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீம் காயினை லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு பேக் போனாக இருக்கிற அந்த பிளாக் செயின் என்னன்னு கேட்டிங்கன்னா
சொலானா. ஜூலை 13, 2024 நமக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்தது. அன்னைக்கு தான் நம்ம வந்து மஸ்கே வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு ஒரு ட்வீட் போட்டார். அங்கேருந்து ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துச்சு. டெஸ்லாவோட ஷேர்ஸாக இருக்கலாம். இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே அந்த தேதி தான் ரொம்ப முக்கியம். அந்த தேதியில் வந்து என்ன நடந்துச்சு? ட்ரம்ப்பை ஷூட் பண்ணாங்க. ட்ரம்ப் லைட்டாக தலையை திருப்பிட்டாரு, அதனால தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா அன்னைக்கே மண்டையை போட்டிருக்கணும். அந்த புல்லட் வந்து காதை கிழிச்சிட்டு போயிடுச்சு. காதுலேருந்து ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தம், சொட்ட சொட்ட எந்திரிச்சு ஃபைட் 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 அப்படின்னு ட்ரம்ப் அந்த ஸ்பிரிட்டை காமிச்சாரு. அது வந்து மஸ்க் உடனே திருப்பி ரீட்வீட் பண்ணி, நான் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் தான் எனக்கு வேணும். அஃப்கோர்ஸ் பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது, அவ்வளோ வேண்டாம். ட்ரம்ப் லைக் மஸ்க் அந்த மூமெண்ட்லேருந்து ட்விட்டரில் அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணுறாரு. டெமோக்ராட்ஸ்க்கும் மஸ்க்குக்கும் ரொம்ப நாளாக ஆகலை, அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த மூமெண்ட்லேருந்து மஸ்க் உள்ளே போயும் நிறைய விஷயங்கள் நடந்தது. மொத்த அமெரிக்காவே ஒரு பெரிய சேஞ்சை எதிர்பார்த்துச்சு. அந்த சேஞ்சோட ஒரு சிம்பிளாக தான் அன்னைக்கு டே அமைஞ்சுது. திருப்பி வந்தார், ரேலியெல்லாம் பயங்கரமாக நடந்துச்சு. ட்ரம்ப் ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட உறுதி மாதிரி இருந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன தான் டெமோக்ராட் தோக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ட்விட்டரை பொறுத்தவரை ட்ரம்ப் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எது ரியாலிட்டியாக நடக்கும் தெரியாமே இருந்துச்சு. பட் எலெக்ஷன் நல்லபடியாக நடந்தது. எலெக்ஷனில் ட்ரம்ப் ஒரு அபார வெற்றி அடைஞ்சார். ஸோ அந்த அபார வெற்றியை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட இதில் என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப் ஃபேஸ் த டெத் அண்ட் கேம் அப் ஃபைட்டிங், ஃபைட்ன்னு தான் கத்துனார். அதை தான் அவங்க இங்கேயும் வச்சுருக்காங்க. ஓகேவா, ரத்தம் சொட்ட. பட் இந்த இடத்துல ஓகே கொஞ்சம் அழகாக போஸ்டர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ட்ரம்ப் ஷோ த வேர்ல்ட் வாட் அ லீடர் இஸ் மேட் அப் ஆஃப். ஓகேவா, ஹிஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் இக்னைட்டட் அ மூமெண்ட் becoming the most memorable meme of the century. அது ஒரு நல்ல ஒரு மெமரியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறக்காண்டி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டாலர் ட்ரம்ப் அதுக்கு அழகாக அமைஞ்சிருக்கு. அவர் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியே லான்ச் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, திஸ் செலிப்ரேட்ஸ் அ லீடர் ஹூ டசன்ட் பேக் டவுன் நோ மேட்டர் the odds. ஓகே, கடைசியில் என்ன சொல்கிறாங்க, ஜாயின் த ட்ரம்ப் கம்யூனிட்டி. இந்த காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரம்ப் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வி ஆர் ஆல் அபவுட் ஃபைட்டிங் ஃபார் வாட் மேட்டர்ஸ். நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க, எது முக்கியமோ அதுக்கு தான் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த காயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக இப்போதைக்கு 200 மில்லியன் ட்ரம்ப் அவைலபிள் ஆன் day 1. லான்ச் பண்ணும்போது ஃப்ரைடே நைட் 200 மில்லியன். இந்த 200 மில்லியன் ஓவர் த 3 இயர்ஸில் 1 பில்லியன் ட்ரம்ப் காயினாக மாறும். ஓகேவா, சப்ளையில் இன்னும் நிறைய காயின் வரப்போகுது. இப்போ இருக்கிற காயின்ஸோட 5 times அதிகமாக காயின் சப்ளை வரப்போகுது. அப்போ வந்து மக்கள் எதை மாதிரி உளுந்தடிச்சு வாங்கலைன்னா இப்போ போட்டிருக்க இந்த காயினுக்கு மதிப்பு இருக்குல்லையே, அந்த மதிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்றலாம் தெரியாது. ஸோ ஃபியூச்சரில் இந்த காயினை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் ப்ரைஸ் டிசைட் பண்ணும். பட் இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ பேர் உளுந்தடிச்சு வாங்குறாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா, முக்கியமான என்ன பாருங்கள், அண்ட் ஆர் நாட் இன்டெண்டட் டு பி ஆர் பி த சப்ஜெக்ட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் ஆர் செக்யூரிட்டி ஆஃப் எனி டைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேட்டால் சொல்லிடுவாங்க, நீ எதுக்கு இதில் காசு போட்ட, உன் காசு போச்சு, நாளைக்கு 0 ஆச்சு அப்படின்னா யாரும் அவங்க கிட்ட போய் நிற்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அது இதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணல. இது ஒரு செலிப்ரேஷன். மீம் காயின் எப்படி டோஜ் காயின் வாங்கினீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்றனால இது உங்களுடைய ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி வாங்கலாம் இந்த கிரிப்டோ அப்படின்றதுக்கு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பை நாவ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளிக் பண்ணோம்னா இந்த மூன் ஷாட் அப்படின்ற இந்த ஆப்குள்ளே போகுது. இந்த மூன் ஷாட் வந்து நான் முந்தைய ஆப் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடியாக இருந்திருக்கணும், பட் நான் பண்ணலை. ஓகேவா, எனக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே இவங்க வந்து பை ஈஸிலி வித் மூன் ஷாட் அப்படின்னு சொல்கிறனால மற்ற எக்ஸ்சேஞ்சஸை நான் வந்து பார்க்க தவறிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி புது காயின்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன லெட்டர் மாறினா கூட அது வந்து என்னவாக இருக்கும், அது அஃபிஷியல் காயினாக இருக்காது, ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அதனால சரி இவங்க மூன் ஷாட்லேயே வாங்கலாம், அஃபிஷியல் சைட்லேருந்தே லிங்க் அங்கே தானே போகுது, அதனால் மூன் ஷாட்லேயே வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் மூன் ஷாட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட ஃபோட்டோ, ஐடி கண்டதும் கேட்குறாங்க, டிரைவர் லைசன்ஸு அது இதுன்னு கண்டதும் கேட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஃபாஸ்ட்டாக நடந்துரும்னு நினச்சேன், பட் என்னோட வெரிஃபிகேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கல. ஓகேவா, அதனாலே என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே போனால் போகுது அப்படின்னு நான் நேற்று தூங்கிட்டேன். இது எங்கே லைக் நான் ரொம்ப அனலைஸ் பண்ணலை. ஓகேவா, ஆனால் காலையில் எழுந்து பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம லைக் என்னோட ஒரு அலட்சியம் தான் காரணம் வைங்களேன். லைக் அதனால ஒரு 10 times ஒரே நாளில் யோசிச்சு பாருங்கள், 1 லட்சம் போட்டால் ஒரு 2 நாளில் 10 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். இந்த விஷயம் தெரியாமே இருந்து நமக்கு லேட்டாக தெரிஞ்சுக்கிறது வேற, தெரிஞ்சுட்டு கண்ணு முன்னாடி பார்த்துட்டே அந்த அமௌண்ட் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அது ஒரு பயங்கரமான வழிங்க, அது சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஏன்னா
நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் நிறைய காசு இந்த மாதிரி விட்டுருக்கேன். அதனால தான் எனக்கு என்ன தெரியும், டக்குன்னு போட்டோன்னா அந்த பேடு நடந்த விஷயங்கள்லாம் முன்னாடி வரும். அதனால இது செய்ய மாட்டோம். ஓகேவா? செய்யாதது நல்ல விஷயம் தான். ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல். அதுதான் ஆக்சுவலி உண்மை. சரி பரவாயில்ல, நம்ம இப்படி மீம் காயின்ஸ் பின்னாடிலாம் போகக்கூடாது. நமக்கு ஒரு காயின் இருக்குது, டோஜ் போதும். மஸ்கை சப்போர்ட் பண்ணுறோம், அதனால டோஜ் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, ட்ரம்ப்லாம் நமக்கு வேணாம். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கும் தெரியும், ஷேர்ஸில் வந்து நம்ம டெஸ்லா, பாலண்டியர், ஏஏ கம்பெனிஸ் இதெல்லாம் நம்ம தான் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கதையில் வந்து நான் அதனால் நம்பலை. சரி, எனக்கு வந்து கிட்டத்தட்ட இது அஃபிஷியல் ட்ரம்ப் தான் அப்படின்றத எனக்கு நேற்றே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்டை லான்ச் பண்ணதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் சைட்லேருந்து நிறைய என்எஃப்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே கம்பெனி தான் இந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணுது அப்படின்றது ட்விட்டரில் தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துக்குறோம். அது வந்து ஒரு ரிசர்ச்சில் பார்த்துருந்தேன். அந்த ரிசர்ச்சில் அவர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து பார்க்க ஒரு மீம் காயின் அப்படின்னாலே நமக்கு வந்து ரக் புல் அப்படின்றத ஞாபகம் வரும். அதாவது டக்குன்னு உள்ளே வருவாங்க, காயின் பயங்கரமாக ஒரு 500 மில்லியன் 1 பில்லியன் தொடும், டவால்னு வித்துட்டு காணாமல் போயிடுவாங்க. அதாவது பணம் அப்படியே கண்ணு முன்னாடி டவால் ஒரு செகண்டில் காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ரக் புல் நடந்துடும் அப்படின்றதுல கேர்ஃபுல்லாக இருப்போம். பட் இதில் வந்து இது அஃபிஷியலாக டொனால்ட் ஜே ட்ரம்ப் தான் பண்ணியிருக்கார் அப்படின்றது தெளிவாக வந்திருக்கு. ஏன்னா நான் ஏன் ஒரு நாள் வெயிட் பண்ணுன்றதுக்கும் இன்னொரு விஷயம் தான். இது ஒருவேளை ஏதோ ஒரு தப்பாக நடந்திருந்தால் எங்கேயாவது அஃபிஷியல் நோட் வரும். லைக் ஒரு 2 நாளில் அட்லீஸ்ட் ட்ரம்ப்புக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பட் ட்ரம்ப்பே ரீட்வீட் பண்ணுறாரு. என்னன்னா, எரிக் ட்ரம்ப் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு தெரியும் எரிக் ட்ரம்ப் யாருன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆஃப் வாட் வி கண்டினியூ டு அக்கம்ப்ளிஷ் இன் கிரிப்டோ. ஓகேவா? இந்த ட்ரம்ப் இஸ் கரண்ட்லி த ஹாட்டஸ்ட் டிஜிட்டல் மீம் ஆன் எர்த். கரண்ட்டாக உண்மைக்கு இதுதான் ஹாட்டஸ்ட் டிஜிட்டல் மீம். அண்ட் ஐ ட்ரூலி பிலீவ் தட் வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபை, ஓகேவா, இந்த WLFIன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அது வந்து இது வந்து வில் ரெவல்யூஷனைஸ் DeFi அண்ட் CeFi. ஓகேவா? டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ், சென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ரெவல்யூஷன் பண்ணுவோம். ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ஃபைனான்ஸை வந்து பயங்கரமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு DeFi ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. ஓகே, வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி போட்டார். அதையும் ட்ரம்ப் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்போ நடந்தது? 16 நாள் முன்னாடி நடந்தது. ஓகேவா? ஸோ நம்ம ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம், நான் ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பியூர் ரீசன் தான். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நெஞ்சு வலிகள்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கதே பெருசாக நினைக்கிறேன் என் வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரியில் ஸோ மறுபடியும் அந்த நெஞ்சு வலிக்குள்ளே போகக்கூடாது. ஸோ இருந்தாலும் ஓகே, நமக்கு ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டோம், 1 day வெயிட் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் இதனால் நம்ம ஒரு 10 times மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல. அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து என்ன ஒரு இதில் கிளியராக என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இது ஒரு ரக் புல் கிடையாது. டொனால்ட் ஜே ட்ரம்ப்போட பிரசிடென்ட்டோட அஃபிஷியல் ட்ரம்ப் மீம் தான். எல்லா பக்கமும் கிளியராக தெரியுது. ஸோ இது அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. நான் என்ன வந்து இது இன்னொரு விஷயம் என்ன தவறிட்டேன்னு கேட்டால், இது ரக் புல் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அஃப்கோர்ஸ் நான் நேற்றே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்கியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காயினை யார் வாங்குறா, யார் ரிலீஸ் பண்ணுறா, ஓகேவா, யார் வாங்குறான்றதை விடுங்க. இந்த விஷயம் தெரிய இன்னும் வேர்ல்டு காட்டுத்தீ மாதிரி பரவும் நிறைய பேர் வாங்கலாம். அதை நம்பி தான் எல்லாரும் காசு போட்டுட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தான் ரெண்டாவது. பட் யார் லான்ச் பண்ணியிருக்கா? உலகத்திலேயே பவர்ஃபுல் கண்ட்ரி, அந்த பவர்ஃபுல் கண்ட்ரியோட பவர்ஃபுல் லீடர் யார்? பிரசிடென்ட். அந்த பிரசிடென்ட்டு நாளைக்கு திங்கக்கிழமை, இன்னும் 1 நாள் இருக்குன்னு வைங்களேன், US டைமில், அப்போ வந்து பதவி ஏற்க போகிறார். ஸோ இந்த 1 நாள் இருக்குது. அமெரிக்கன்ஸ் வந்து இப்போ தான் காலையில் 4:30 அவங்களுக்கு, ஓகேவா, இன்னும் அவங்க எந்திரிச்சு பார்த்தாங்க தான் தெரியும். இந்த பணத்தில் இதில் நிறைய கிரேசி ஸ்டோரிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த காயின் லான்ச் ஆகும்போது ஒருத்தன் 1 million போட்டுட்டு இன்றைக்கி அந்த 1 million வந்து $200 million. ஓகேவா? ஸ்டில் அந்த வாலெட் வந்து அவங்க ப்ராஃபிட்டாக புக் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களாம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க அக்கௌண்ட்டில்? லைக் $400 million இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கிரேசி. அதான் இது கிரிப்டோவில் இது கிரேசின்னு சொல்ல முடியாது, நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பட் 2021 இருந்த அந்த யூஃபோரியா இப்போ நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறார். ஸோ ட்ரம்ப் நம்ம சொன்ன மாதிரி பவர்ஃபுல் கண்ட்ரியோட பவர்ஃபுல் லீடர் உள்ளே வராரு. என்ன நடக்குது? இது ஒரு சிம்பிள். லைக் இனிமே வந்து அடுத்த 4 வருஷம் ட்ரம்ப் வந்து கிரிப்டோக்கு ரொம்ப ஃபேவரான விஷயங்கள் பண்ண போகிறார். ஏன்னா அந்த மீட்டிங்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, இப்படி ஒரு கிரிப்டோ பால்னு ஒரு ஈவெண்ட்லாம் நடத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு வெல்கமிங் பிரசிடென்ட். எப்பா, இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் பைடன், அந்த பார்ட்டி 4 வருஷமாக கிரிப்டோவை எப்படியா முடிச்சு கட்டிடலான்னு பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால தான் நிறைய லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நீங்கள் பார்த்துருக்கலாம், பைடன் வந்ததுலேருந்தே நமக்கு வந்து காயின்ஸ் எல்லாம் கீழே தான் இருந்துச்சு. 50,000 பிட் காயின்லாம் அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. எல்லா மீம் காயின்ஸும் 6 சென்ட் 7 சென்ட்டுன்னு அந்த கம்ப்ளீட்
அப்படியே செத்து கிடந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ அப்படியே எல்லாம் எந்திரிச்சிருக்கு ட்ரம்ப் ஜெயிச்சதுலேருந்து. பட் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். அதான் இதில் வந்து அவங்க சொல்ல வர மெசேஜ். இந்த அடுத்த 4 வருஷம் நிறைய ரெகுலேஷன்ஸ் நடக்கும். இது அப்படியே எல்லாமே மாறிடும். நாளைக்கே எல்லாரும் பில்லியனர் ஆயிடுவாங்க கிரிப்டோவில் பணம் போடுறவங்க, அப்படி சொல்லலை. பட் கிரிப்டோவில் பணம் போடாமல் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மீம் காயின்ஸ் இதெல்லாம் வாங்காதீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஃபஸ்ட் காயின் பிட்காயின் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். 10-15 வருஷமா எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது $2 trillion தொட்டிருக்கு. ஒரு கோல்டுக்கு நிகராக பிட்காயின் தன்னோட ப்ரைஸ் வரப்போகுதுன்னு வச்சுப்போமே. கோல்டில் இது வரைக்கும் வேர்ல்டில் ஒரு அட்லீஸ்ட் $12 trillion இருக்குது கோல்டில். ஸோ பிட்காயினுக்கும் அந்த $12 trillion வரலாம். ஸோ இன்னைக்கு அது 2 trillion. ஸோ இங்கேருந்து இன்னொரு 7 times பிட்காயின் வந்து $1 million தொடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபேவராக ஏதாவது நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது. அது கண்டிப்பான்றது எதுவுமே கிடையாது. அது அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நான் சொன்னேன்னு எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் இதை பற்றி நிறையா படிங்க. பட் பிட்காயின் வந்து கிரிப்டோ வேர்ல்டில் அது ஒரு சேஃப் காயின். லைக் கிரிப்டோவில் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிட்காயினில் தான் உள்ளே வரணும். ஏன்னா அதுதான் தபால்னு 50% விழுது அப்படின்றக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. 50% யோசிச்சு பாருங்கள். நீங்கள் $1,00,000 உள்ளே போட்டிங்கன்னா ஒரே செகண்டில் 50,000 மாற வாய்ப்பு இருக்குது. 50,000 காணாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதை நீங்கள் திருப்பி நம்ம தாங்கி இருக்கணும். லைக் இன்னொரு 3 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் 1,00,000 தாண்டி மேலே வரும். வாங்குறது விற்கிறது அப்படின்ற அந்த சோழிக்கே உள்ளே போகக்கூடாது. ட்ரேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் மென்டல் ஆயிடுவீங்க. லைக் இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அவங்கவுங்க அனுபவிச்சுக்கோங்க. அவங்கவுங்க விஷயம். சில பேருக்கு ஒர்க் ஆகலாம். அதனால் நான் பண்ணலன்னுலாம் உள்ளே வரல. எல்லாத்துலேயுமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுப்பீங்க. அது உங்களை ஸ்மார்ட் தான் ஆக்கும். ஸோ அதனால் நான் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி விஷயங்களை டெஃபினட்டாக கற்றுக்கோங்க. பட் உள்ளே போடுற பணம், அந்த கேபிட்டல், அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. லைக் நீங்கள் அம்மாவோட இப்போ சில பேர்லாம் இருக்காங்க, டெஸ்லா ஷேர் எவ்வளோ நல்ல ஷேர், எவ்வளோ நல்ல ஒரு பிஸ்னஸோட ஷேர். அதே நம்ம வந்து $200 இருக்கும்போது வாங்கலாம்னு நம்ம எவ்வளவோ சொல்லியிருக்கோம். பட் இப்போ அது $450 இருக்குது. இன்றைக்கி போய் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்களும் ரோபோ வரப்போகுது, செல்ஃப் டிரைவிங் கார் வரப்போகுது அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். பட் அதே டெஸ்லா ஷேரில் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு பையன் லைக் ஒரு பயங்கரமான அனலிஸ்ட் தான், டெஸ்லாவோட பிக் ஃபேன் தான். அவங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் 10 மில்லியன் எடுத்துகிட்டு வந்துட்டு டெஸ்லா வாங்கி வச்சாங்க, கால் ஆப்ஷன் வாங்கி வச்சாங்க. ஓகேவா? அந்த டைம்குள்ளே அந்த ப்ரைஸ் ஏறலை. அந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட காணாமல் போயிடுச்சு. ஸோ அவரோட அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டை இந்த பையன் வந்து காண அடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வழிகள் உங்கள் வீட்டுக்கு கொடுத்துறாதீங்க. நீங்கள் ஏதோ நமக்கு வந்து ரைட்டு 10,000 போனால் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க. ஓகேவா? பட் நம்ம போயிட்டு ஆஹா இன்னைக்கு 10,000 போட்டேன், நாளைக்கு 1,00,000 ஆச்சு, ஆஹா ரைட்டு, அப்போ நம்ம இதில் வந்து கடன் வாங்கியாவது 10 லட்சத்தை போட்டுறோம், 1 கோடி ஆயிடுறோம், செட்டில் ஆயிரும் அப்படின்றத நினைக்காதீங்க. அது தெரு கொண்டு வந்து விட்டுரும். கடன் வாங்கி இந்த கிரிப்டோக்குள்ளே மட்டும் ஒரு காசும் போடாதீங்க. அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் காசு, முக்கியமான காசு, தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்க காசு, இதெல்லாம் கிரிப்டோக்குள்ளே வரவே கூடாது. அமைதியாக இருக்கும். நம்ம சேனல்லே வெப் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக வீடியோஸ் இருக்குது. ஒன்றுமே நமக்கு வந்து வெப் டெவலப் பற்றி தரலனாலும் வீடியோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முடிச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களாலே ஓனாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் கொண்டு வரும். இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் இன்னொரு கோர்ஸ் தான் இப்போ டெவலப் பண்ணுறேன். அது கொஞ்சம் நாள் ரிலீஸ் ஆயிரும். கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது, மன்னிச்சிருங்க. ஃபாஸ்ட்டாக நல்லா பண்ணணுன்றக்காண்டி தான் ஆகுது. ஆஃப்கோர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கோர்ஸும் வந்து ஏஐக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய விஷயத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் கோர்சஸ் நோக்கி போங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், இன்ஜினியர் ஆகுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக பணம் வரும். ஓகேவா? மாத சம்பளம், அந்த சம்பளம் நிறையா வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஆஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்மளோட காயின் இப்போ என்ன விலையில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து அஃபிஷியல் ட்ரம்ப் காயின், ஓகே, அதோட மார்க்கெட் கேப் போகலாம். காயின் மார்க்கெட் கேப்குள்ளே பார்த்தோன்னா அதோட விலை என்னன்னு தெரிஞ்சிடும். ரைட், உள்ள போகிறோம். அஃபிஷியல் காயின் மார்க்கெட் கேப், ஓகே, $660. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரியும், பல்ல வச்சுட்டு நான் 50 60 வாங்கினேன், அது வந்து 75 போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆஃப்கோர்ஸ் 74ன்னு காமிச்சது. ஏன் நான் கூகாயின் நான் வாங்கியிருக்கிறது கூகாயினில் அங்கே வந்து எப்போவுமே நான் ஏன் நேற்றே வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ப்ரைஸ் ஒன்று போயிட்டு இருக்குன்னா அந்த பிளாட்ஃபார்மில் நான் கொஞ்சம் அதிகமான விலை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில காயின்ஸ்லாம். ஸோ அதனால தான் நானும் சரி மூன் ஷாட்லேயே பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஓகே, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. மூன் ஷாட்டில் என்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல. பட் இந்தியாவில் ஐ திங்க் யூ கேன். சிங்கப்பூர்லேயே நேற்று என்னால் பண்ண முடியும் தான், பட் இன்றைக்கி என்னால் பண்ண முடியல. பட் ஐ திங்க் கூகாயினில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இது கூகாயினில் அஃப்கோர்ஸ் அஃபிஷியல் ட்ரம்ப்பை வாங்க முடியும். கூகாயினை இந்த மூன் ஷாட்டில் வாங்க முடியும். மற்ற ஏதாவது பிளாட்ஃபார்மில் வாங்க போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் இதே ஒரு மீம்
இதே வந்து காப்பியாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு டிஆர்எம்பிக்கு பதில் எம்எம்பின்னு வச்சுருப்பான், இல்லை எம்பிக்கு பதில் பின்னு வச்சுருப்பான். ஓகேவா, ஒரு வார்த்தை தான் மாற்றிருப்பான். பட் அவனுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஓகேவா, அதனால தான் நீங்கள் வந்து கிரிப்டோவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு KuCoinல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் பண்ணுங்கள். நம்மளோட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆஃப்கோர்ஸ் என்னோட லிங்க் கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணி அதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் KuCoinல தான் என்னோட கிரிப்டோஸ் வச்சுருக்கேன். ஆஃப்கோர்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் நம்பிக்கை எனக்கு ஒன்றும் வரல, அதனால் சொல்ல முடியாது. இது ஆஃப்கோர்ஸ் வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெரிய எக்ஸ்சேஞ்சில் ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஆஃப்கோர்ஸ் FTX மாதிரி யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியாது, ஏமாற்றிட்டு போயிடலாம். பட் ரிஸ்க் இஸ் ஆல் யோர்ஸ். நான் வந்து பியூராக எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் சொல்கிறேன். வேர்ல்டு நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் வெப் டெவலப்மெண்ட் எல்லாம் படிச்சுட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. அப்படியே அந்த ஸ்கில்ஸை அப்படியே கொஞ்சம் ஒரு சென்ட்ரலைஸ்ட்லேருந்து டீசென்ட்ரலைஸ்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். Web3ல வேலை குவிய போகுது, Web3ல வேலை குவிய போகுது, ஏஐலையும் வேலை குவிய போகுது. ஈஸியாக படிக்கலாம், சூப்பராக சம்பாதிக்கலாம். ஸ்கில் மட்டும்தான் மேட்ரு. எந்த காலேஜ், எங்கே படிக்கிறீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, இது எதுவுமே மேட்ரு கிடையாது. ஓகேவா, ஃபியூச்சர் அமேசிங்காக இருக்க போகுது. யார் எதை நினச்சி பயப்படுவாங்கன்னா, டெய்லி 10 மணி நேரம் கோட் பண்ணுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ கைஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட். அஃப்கோர்ஸ் எனக்கு இப்போ நான் போட்ட காசு வந்து அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதை கண்டிப்பாக நான் ஷோ ஆஃப்கோ எதுக்கோ கிடையாது. நான் இப்போ பாருங்கள், நான் போட்ட காசு வந்து எனக்கு இப்போ வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, கிட்டத்தட்ட ஆவரேஜ் அதே 62 தான் வந்திருக்கு. நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி 70லேருந்து பாருங்கள் டபால்னு இப்படி இறங்குச்சு. இதில் வந்து இப்போ மறுபடியும் ஏறுது இல்லையா, இது வந்து நடக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்க, இந்த 70ல் நான் வாங்கியிருந்தாலும் இது $20 வருமானு கேட்டிங்கன்னா வரும். அது எனக்கு தெரியும். நான் இதில் வந்து 8 வருஷமாக அதை பார்த்துட்டு இருக்கேன். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேறு மாதிரி இருக்கும். என்னையை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்காதீங்க, மொதல் விஷயம். அதே மாதிரி ஏன்னா ட்ரேடிங்கில் எப்போவுமே நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான். அந்த அலோகேஷன் அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஐம் ஃபைன். நான் எதுக்கு இதை வெயிட் பண்ணுறேன்னா, அவர் அஃபிஷியலாக ட்ரம்ப் பதவி ஏற்கட்டும், மொதல் ஒரு வாரம் என்னென்னலாம் சைன் பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அதனால் இது வந்து ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி $40 பில்லியன் சும்மா அப்படி வந்திருக்கு அப்படின்னா பியூர் ஸ்பெகுலேஷன் தான். அந்த $40 பில்லியன் $100 பில்லியன் ஆகலாம், $200 பில்லியன் ஆகலாம். கிரிப்டோவில் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் நத்திங். ஓகேவா, பணம் வரணும்னு முடிவு பண்ணால் டபால் வெளியே வந்து எங்கேருந்தோ வரும். இப்போது நிறைய பணம் கிட்டத்தட்ட $7 ட்ரில்லியன் கிட்ட US மார்க்கெட்லேருந்து வெளியே தான் இருக்குது, சைட் லைனில் இருக்குது. US அதாவது ஈக்விட்டிஸ் மார்க்கெட்லேருந்து, ஷேர் மார்க்கெட்லேருந்து வச்சுக்கோங்க. அது வந்து பொதுவாக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் அது வந்து இப்போது ஸ்ப்ளிட் ஆகி மறுபடியும் பாண்டு மார்க்கெட்டும் கோல்டும் வாங்கிட்டு இருக்காங்க மக்கள். அந்த கோல்டு பாண்டு ஏறுறதை பார்த்தோன்னே நிறைய பயம் வந்துச்சு, ஐயோ பெரிய ஷேர் மார்க்கெட் கிராஷ் வருமோ அப்படின்னு சொல்லி. நான் ஆக்சுவலி ஓகே உங்கள்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகுமா தெரியல. பட் ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்னா நல்ல விஷயம். புரியல அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். இனிமேல் வர்ற எக்கனாமியில் நம்ம எல்லாம் சர்வை பண்ணோம்னா நம்ம எல்லாருக்குமே இது தெரியணும். ஜென்ஸி அப்படின்னா அதுக்கு ஒரே அடையாளம் நீங்கள் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா, அதனால கோ ஃபார் ஸ்மார்ட்னஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். See you in the next video.